Hi, hello, welcome. This is the first vlog. இன்றைக்கு என்ன ரெசிபி நான் பார்க்க போகிறோம்னா சிக்கன் பாபிக்யூ. பட் இது நான் போட போகிறது மின்ட் ஃப்ளேவரில் மின்ட் சிக்கன் பாபிக்யூ தான் போட போகிறோம். வாங்க அப்போ வீடியோவில் போய்ட்டு வீடியோ பார்க்கலாம். ஓகே, சிக்கனை வந்து ஸ்லைடாக வெட்டி அதுக்கு கீரை போட்டு வச்சுக்கிது. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா தூளை சேர்த்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசர் பண்ணி. ஓகே, சிக்கன் பாபிக்யூ தேவையான சிக்கன் மின்ட் பாபிக்யூ தேவையான சாமான்லாம் ரெடி ஆகிக்குது. இதில் வந்து மின்ட் இலையம், பச்சஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி நாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குது. அதோடு வந்து அதுக்கு தேவையான கொச்சிக்கத்தூள், மசாலாத்தூள், இது பாபிக்யூ மசாலா, உப்பு, மஞ்சள், தேசிக்காய், அதோட ஆயில். ஓகே, நாங்கள் அப்போ பேஸ்ட்டை நான் எப்படி செய்யுதுன்னு நான் பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு கூடையாக போடுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பாபிக்யூ பண்ணுறதால உப்பு நல்லா படணும். அதோட வந்து லைம், தேசிக்காய், கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், இந்த கலரை பச்சைக்கு தான் நிற்கும், க்ரீன் கலராக. ஏன்டா வந்து மின்ட் போட்டு செய்த பாபிக்யூ, மின்ட் ஃப்ளேவரிக்கே ஒரு பாபிக்யூ. மின்ட் சிக்கன் பாபிக்யூ தேவையான சிக்கனில் ரெடி பண்ணி வச்சியாச்சு, மெரினேட் பண்ணி வச்சுக்குது. இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஒரு மூடி வச்சுடுவோம். இப்படி அதுக்கப்புறம் நான் பாபிக்யூக்கு தேவையான நெருப்பு ரெடி ஆகும். ஓகே, பாபிக்யூ தேவையான இது சாக்கோல். இது சாக்கோல் இல்லாதவங்க தேங்காய் சேட்டை போட்டுக்கோங்க. நான் தேங்காய் சேட்டையும் போட்டிக்குது. இப்படியா சாக்கோல் நான் போட்டுவேன். ஓகே, தண்ணல் ரெடியாக காட்டி கொஞ்சம் இப்படியே பச்சைச்சி எடுத்தா சரி. அப்படி தாங்க ரெடி ஆகிடுது. ஓகே வியூவர்ஸ், இது வந்து என்ன வேண்டா பாபிக்யூ பூச தேவையான ப்ரஷ் செய்ய போகுது. ப்ரஷ் ஓகே, ப்ரஷ் ரெடி. நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தா சரி. ஓகே, மெரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு, நாங்கள் இதுக்கு தயிர் போடுறதுக்கு மறந்துட்டோம். பட் அது இப்போ நான் எட் பண்ணிக்கொண்டோம். உங்களுக்கு தேவையான நீங்கள் தயிர் எட் பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட்டாகி தயிர் எட் பண்ணேன். அதோடு வந்து இந்த பாபிக்யூ தேவையான தணலும் ரெடி ஆகிட்டு, தணல் ரெடி ஆகிக்குது. இப்போ ஓகே, உங்கள்ட்ட வீட்டில் என்ன ஒரு டெல் என்ன சரிக்கின்ற அதை வச்சு நீ தேவைப்படுத்தும். இது வந்து ஃபிஷ்
பாபிக்யூ போடுவது. நான் அதை வச்சேன் இன்றைக்கி பாபிக்யூக்கு. சிக்கன் பாபிக்யூ போடுறதுக்கு இதில் எடுத்துக்கிது. ரெடி ஆகிட்டு நான் அப்படியே வச்சு ஒரு 10 மினிட் வச்சு பேட்டி எடுத்த பாபிக்யூ ரெடி ஆகிடும். சரி, what are you doing? What are you doing? Where's mom? Where's mom? Where's mom? Hi. இந்த ப்ரஷ் செஞ்சது இதுக்கு தான். இங்கே ஆயில் பூசிட்டு நான் பெஸ்ட் செஞ்சு. ஓகேங்க, மின்ட் பாபிக்யூ ரெடி ஆகிட்டு பார்த்தாலும் மின்ட் பாபிக்யூ எந்தளவு பசந்தாக வந்து அப்படி இந்த க்ரீன் கலர் இதுதான் டிஃப்ரெண்ட் வந்து. இந்த டேஸ்ட்டும் இந்த கலரும் தான் டிஃப்ரெண்ட். மின்ட் பாபிக்யூட இந்த கலர் உங்களுக்கு பார்த்தா விளங்கி ஆகிக்கும். பச்சை கலர் கேட்குது. ஓகே, வாங்க நான் பார்க்கலாம் இந்த அளவுக்கு இது வெந்திக்குது அப்படின்னு. செக் பண்ணலாம். சூடாகிக்குது. எல்லா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக அந்த மின்ட்டும் கொத்தமல்லியும் டேஸ்ட் காட்டிக்கணும்னு நினைக்குது. அதான் டிஃப்ரெண்ட். இந்த மின்ட் பாபிக்யூவில் வந்து மின்ட் கொத்தமல்லி போட்டதால் டிஃப்ரெண்ட் வந்து இந்த கலரும் இந்த டேஸ்ட்டும் தான். வாவ், சரி. வாவ், வேறு லெவல் காம்பினேஷன் காட்டுது. சூட்டே. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி எப்படி ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக கமெண்ட் நோட் சொல்லுவோம். ஓகே guys, அப்போ இன்றைக்கு ரெசிப்பியில் வந்து மின்ட் சிக்கன் பாபிக்யூ நான் எப்படி செய்யணும் பார்த்தோம். அதோட வந்து அதே கோழி அவிச்செடுத்து தண்ணியில் சமைச்சா கப்ஸ் ரைஸோடு அதில் காம்பினேஷன் எப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய். மறக்காமல் சப்போர்ட் தந்து கொண்டே இருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸில் நாங்கள் சந்திக்கணும் உங்களுக்கு. And let's go and bye bye.